ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்பர் பீர்பால் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அக்பரும் பீர்பாலும் மிக சிறந்த நண்பர்கள்னு நம்ம ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அக்பர் பீர்பாலுக டேலண்ட்டை செக் பண்ணாண்டி என்ன செய்வார்னா, பீர்பாலுக அரசன்ட்ட ஒரு ஓலை அனுப்புவார். ஓலை அனுப்பி பீர்பாலை இன்னை அரசவையில் என்ன பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓலை அனுப்பியிருப்பார். பீர்பாலை அரசரை பார்க்ககாண்டி வருவார். வரும்போது அரசவையில் 5 அரசர்கள் இருப்பார். 5 அரசர்னா 5 அக்பருக பேச போலே ஒரே மாதிரி ஒரே அரசர்கள் இருப்பார். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. 5 பேரை அக்பரை மாதிரியே ஃபேஸு, அக்பரை மாதிரியே ஹைட்டு, வெயிட்டு, அக்பரை மாதிரியே ட்ரெஸ்ஸு, அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்க. 5 பேரில் யார் அக்பர்னே கண்டு யாராலையுமே பிடிக்க முடியாது. பீர்பால் இதை பார்த்ததுமே யோசிச்சுட்டே இருப்பார். எப்படிடா இவங்களை கண்டுபிடிக்கிறது, இதில் இவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அடுத்த கரெக்டாக ஒரு அரசரை பற்றி சொல்லுவார், இவர் தான் அக்பர் அப்படின்னு சொல்லுவார். உடனே அக்பர் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டுட்டு பீர்பால்கிட்ட கேட்பார், நீங்கள் எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பீர்பால் சொல்லுவார், அந்த 4 அரசர்களோட பார்வையும் உங்கள் மேலே தான் இருந்தது, நீங்கள் தான் கம்பீரத்தோட என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அக்பர் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பீர்பாலுக புத்தி கூர்மையை பாராட்டுவார். இதில் என்ன தெரியுதுன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு அழக ஃபேஸே அவங்க மனசில் உள்ளதை காட்டி கொடுக்கும். அதுதான் இந்த கதைக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.